Question number 24 section A பார்க்கலாம். Show that the energy required to build up the current I in a coil of inductance L is half Li square. So இந்த இமேஜ்ல இருக்கிறது தான் இண்டக்டர். ஸோ இண்டக்டர்ல நிறைய டர்ன்ஸ் ஆஃப் காயில்ஸ் இருக்கும், அதுதான் இண்டக்டர். கரண்ட்டை ஒரு காயில் அனுப்பும்போது அந்த உள்ள வரக்கூடிய கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு கரண்ட் இதில் பாஸ் ஆகும்போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த இண்டக்டன்ஸை. ஸோ இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டை தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரக்கூடிய கரண்ட்டை அதிகமாக தடுத்துச்சுன்னா அதோட இண்டக்டன்ஸ் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே வரக்கூடிய கரண்ட்டை குறைவாக தடுத்துச்சுன்னா அதுக்கு இண்டக்டன்ஸ் லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹவு ஸ்ட்ராங்லி டஸ் திஸ் காயில் ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இன் கரண்ட். ஒரு கரண்ட் உள்ளே போகும்போது இந்த கரண்ட்டை வந்து எவ்வளோ தூரம் தடுக்குது இந்த காயில், அதுதான் நம்ம இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து அதிகமாக தடுக்கப்படும். இண்டக்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து குறைவாக தடுக்கப்படும். இதை வந்து எல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இந்த இண்டக்டன்ஸை. அண்ட் இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஹென்றி தான் இதோடைய மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காயிலில் கரண்ட் ஐஎஸ் லோவாக பில்ட் பண்ண எனர்ஜி எவ்வளோ வேணும், அந்த காயிலோட இண்டக்டன்ஸ் எல்னா டோட்டல் எனர்ஜி half Li ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணால் அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். கொஞ்சம் கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். நிறைய கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஸோ ஃப்ளக்ஸோட சிம்பிள் வந்து 5 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் I. இந்த ஃபார்முலா வந்து ஒரு டர்ன் ஆஃப் காயிலில் பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதை தான் 5ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது ஒரு டர்ன் ஆஃப் காயிலுக்கு. இதுவே காயிலுக்கு நிறைய டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இதை n டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா n டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதோடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா n × 5 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ n5 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி L கொண்டு வரலாம், L × I. ஸோ இந்த L தான் நமக்கு இண்டக்டன்ஸ். ஸோ இதில் இருக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இஸ் ஈக்குவல் டு, இதான் ஃப்ளக்ஸு, என்ன ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டக்டன்ஸ் இன்டு கரண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் ரெண்டு சைடும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா d/dt with respect to time நம்ம differentiate பண்ணிக்கலாம். of n pi is equal to d/dt of Li. ஸோ உங்களுக்கு இந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், வீக் ஃப்ளக்ஸ். அண்ட் இந்த L வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். d/dt of n5 is equal to, இந்த L நான் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துக்கிறேன் since it's a constant, and di/dt. கரண்ட் வந்து வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்ட்டு தான் நான் எங்கேருந்து இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு ஃபாரடேஸ் லா தெரியும். ஃபாரடேஸ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டியூஸ்ட் EMF ஆப்போசிட்ஸ் தி சேஞ்ச் இன் கரண்ட். அதாவது ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலில் நீங்கள் ஒரு கரண்ட் I பாஸ் பண்ணுறீங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய கரண்ட்டை வந்து ஆப்போஸ் பண்ணும். ஸோ அதுதான் என்னதுன்னா இன்டியூஸ்ட் EMF. ஸோ இந்த இன்டியூஸ்ட் EMFோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E is equal to, ஆப்போஸ் பண்ணுறதுனால மைனஸ் சைன் வரும், d/dt of n pi. இதுதான் ஃபாரடேஸ் law of induced EMF. ஸோ இந்த மைனஸ் சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிரெக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது.
ஸோ நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச இந்த ஃபார்முலாவில் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டி பை டிடி ஆஃப் n5க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் இ பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு வோல்டேஜ், 5 வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அண்ட் நெகட்டிவ் சைன் எது ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா அதோடைய டிரெக்ஷன், ஆப்போசிட் டிரெக்ஷனில் அது நடக்கிறனால. ஸோ இதை எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா லென்ஸ்லாம் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டக்டார்லேயும் இந்த சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சைனை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சர்க்யூட்டில் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் அந்த போலாரிட்டி. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர்னால் அந்த காயில் தான். ஸோ அதுக்கு நம்ம வின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் அதோட வோல்டேஜை. சேம் ஃபார்முலா, பட் அதில் நெகட்டிவ் சைன் வராது. எல் இன்டூ டிஐ பை டிடி. இதில் எல் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ், டிஐ பை டிடி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹவு ஃபாஸ்ட் த கரண்ட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அண்ட் வி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கிரியேட்டட் பை தி காயில். ஸோ அந்த இண்டக்டர் எவ்வளோ பவர் டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்றது எந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்கலாம்னா இன்ஸ்டன்ட் பவர் டெலிவர்ட் பை த காயில் வந்து வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஸோ இது பவரோட ஃபார்முலா தான். ஸோ பவர் பி இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஸோ வோல்டேஜ் ஆஃப் த இண்டக்டர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், எல் இன்டூ டிஐ பை டிடி இன்டூ இந்த கரண்ட் ஐ. அண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு இந்த எல்லையும் ஐயும் கிட்ட கொண்டு வந்துக்கிறேன், டிஐ பை டிடி. நம்ம பவர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பவர் இன்டூ டைம் தான் நமக்கு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் தான் நமக்கு எனர்ஜி. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க், அதாவது எனர்ஜி இன் டைம் டிடி, சின்ன டைமில் நடக்குது. ஸோ அது சின்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க், அதாவது டிடபிள்யூ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். பவர் இன்டூ சின்ன ஒரு டைம் இன்டர்வலில் நடக்குது. ஸோ பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், எல்ஐ இன்டூ டிஐ பை டிடி இன்டூ சின்ன டைமில் அது நடக்குது. ஸோ அந்த ரெண்டு டிடியும் கேன்சல் ஆகிட்டு இன்டூ டிஐ வரும் பேலன்ஸ். இது வந்து டிடபிள்யூக்குள்ளது ஸ்மால் ஒர்க் டன். ஸோ டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இந்த சின்ன ஒர்க் டனை இன்டகிரேட் பண்ணிக்கணும். இன்டகிரேட் பண்ணும்போது எல் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரல் ஆஃப் 0 to I into DI. ஸோ வித்தின் ஃபிக்ஸட் லிமிட்ஸ் 0 to I. ஸோ அந்த எல்லை வெளியே எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இதில் என்ன மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா I²/2 அப்படி நமக்கு கிடைக்கும் வித்தின் லிமிட்ஸ் 0 to I. ஸோ 2 கான்ஸ்டன்ட் இதை வெளியே எடுத்துக்கலாம். I² -0² வரும், அது 0ன்னு நான் போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ½ Li² அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காயில் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த ஒர்க் டன் தான் எனர்ஜி ஸ்டோர்டு இன் காயில் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் அந்த கொஸ்டினில் உள்ள ஈக்குவேஷன் ½ Li² நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.